Hi friends, welcome to Shakti's Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இது தக்காளி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. அதுக்கு நீங்கள் ஒரு பொருள் சேர்க்கணும். என்னென்னா கண்டிப்பாக ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அது பழசாக நமக்கு உடம்பு நல்லதாக தான் இருக்கும். உணவும் கெடாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போது நான் பேன் வச்சுக்கிறேன். இந்த பேனில் 6 ஸ்பூன் கடலை எண்ணெய், 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு இந்த தொக்கு கெடாமல் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய வாசனை, கடுகு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துடலாம். எப்பயும் நான் கடைசியில் கருவேப்பிலை சேர்ப்பேன் இல்லையா, ஆனால் இந்த வாட்டி முதல்ல சேர்க்குறேன். ஏன்னா இது ஒரு வாரம் நம்ம கெடாமல் இருக்கணும் இல்லையா. இப்போது 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணும். கண்ணாடி பதம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வதங்கினா கண்டிப்பாக கெடாது. 4-5 நாளைக்கு உங்களுக்கு கவலை இல்லாமல் சாப்பிட்லாம் இதெல்லாம் வச்சு. தக்காளி 3 பழுத்த தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம நான் 1.5 பூண்டு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பல் இருக்கும் இது. அந்த பூண்டை அப்படியே அந்த குத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு நசுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு தட்டி தான் நான் சேர்த்துருக்கேன், இஞ்சி சேர்க்கல. இப்போ இது நல்லா சுருளை வதங்கணுங்க. நம்ம இந்த தொக்கை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நல்லா வதக்கணும். வதக்கினா 4 நாளைக்கு 5 நாளைக்கு உங்களுக்கு கவலையே இல்லை. ஒரு நாள் தயிர் கொடுக்குறீங்களா, ஒரு நாள் இது கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு தொக்குனா சூப்பராக இருக்குங்க. இதுதான். இப்போது நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலே மிளகு ஜீரகம் நான் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வெறும் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். சுருளை வதக்கணும்னு சொல்லுவாங்க. சுருளை வதக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை, அந்த லைட்டாக அந்த எண்ணெய் கசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்படி வதக்கினா நம்ம கெடாமல் ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க. வதக்கிட்ட அப்புறம் நம்ம இந்த மசாலா நல்லா குக் ஆகணும் இல்லையா, ஏன்னா ஒரு வாரம் இது ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போது இதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம், 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அந்த தண்ணி ஃபுல்லாக தொக்கில் அப்சர்வ் ஆகிடணும். அப்சர்வ் ஆகிட்டா நல்லா சாதத்தில் கிளறி சாப்பிட்ற மாதிரியும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. டிஃபனுக்குன்னா, ஏன்னா டிஃபனில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், அதனால் டிஃபனுக்குன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்குங்க. இல்லை நான் ரைஸ்க்கும் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரைஸு டிஃபன் எல்லாத்துக்குமே சேர்த்துனாலும் மீடியமாக சேர்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் உடம்பு முடியாதப்ப, இல்லை இந்த மழை டைமில் உங்களால் காலையில் எழுந்திரிக்க முடியாதுன்னும் போது இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுங்க. பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிட்டிங்கன்னா ருசியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. வீட்டிலே இந்த மாதிரி உடனே டக்குன்னு எடுத்து நம்ம பசங்களுக்கு கிளறி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எடுத்து போட்டு சூடு பண்ணி சாதத்தில் கிளறி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உடம்பும் கெடாது. ஆனால் நல்லெண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அருமையான தக்காளி தொக்கு ரெடி. நீங்கள் ஒரு வாரம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.